வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் பேர்ல ஒரு விதமான தேடலும், ரவீந்திரா நீ எங்க இருக்கன்னு கேக்குது. போஸ்டர்ல ஒரு குடும்ப சூழலும், ஆனா ஜானர்ல த்ரில்லர் காமெடின்னு ஒரே குழப்பமுமா இருக்கிற ரவீந்திரா நீ எவிடே. படத்தோட ஒன்லைன் ஜானர்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான டார்க் காமெடி த்ரில்லரா இருக்குமோன்னு ஒரு ரொம்ப சின்ன ஆசை என் மனசுக்குள்ள வந்துச்சு. ஆனா அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டு அது மேல கட்டடமே கட்டிட்டாங்க பாஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாரி ஒரு பெரிய பத்திரிகையே இத சினிமேட்டிக் கேட்டாஸ்ட்ரோஃபி, அதாவது ஒரு சினிமா பேரழிவுன்னு சொல்லி இருக்குன்னா படம் எந்த அளவுக்கு நம்மளை சோதிச்சிருக்கோன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாங்க இந்த பேரழிவுக்குள்ள முழுசா இறங்கி ஒவ்வொரு கல்லையும் பேர்த்து பார்ப்போம். சரி, படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா, எந்த ஒரு மோசமான படத்துக்கும் ஆரம்பத்துல ஒரு நல்ல ஐடியா இருக்கும். அந்த வகையில இந்த படத்தோட ஒன்லைன் பேப்பர்ல படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம ஹீரோ ரவீந்திரன் ஒரு வானிலை அதிகாரி. வானிலை அறிக்கை சொல்ற மாதிரியே அவரோட வாழ்க்கையும் ரொம்ப துல்லியமா கணக்கு போட்ட மாதிரி போகணும்னு நினைக்கிற ஆளு. ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட அவருக்கு பதட்டம் வந்துடும். அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அப்படிப்பட்ட அவரோட வாழ்க்கையில பக்கத்து வீட்டுக்காரங்களால ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு தான் மனைவி மேலேயே ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சின்னதா ஆரம்பிச்ச அந்த சந்தேக புயல் மனசுக்குள்ள பூதாகரமா வளர்ந்து அவரை ஒரு குழப்ப கடல்ல தள்ளுது. ஒருவேளை என் மனைவி தப்பு பண்றாலோ, அவளை யாரும் மிரட்டுறாளோன்னு கற்பனை குதிரைய அழுத்து விடுறாரு. இந்த குழப்பம் கடைசியில ஒரு கடத்தல், ஒரு போலீஸ் கேஸ்னு விஸ்வரூபம் எடுக்குது. இப்ப இந்த மொத்த குழப்பத்துல இருந்தும் போலீஸ் கேஸ்ல இருந்தும் யாருக்கும் தெரியாம தப்பிக்க நம்ம ரவீந்திரன் என்னெல்லாம் செய்யறார், அந்த உண்மையை தேடி அவர் போற பயணம் எவ்வளவு காமெடியா இருந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கேட்க நல்ல ஒரு பிளாக் காமெடி த்ரில்லர் மாதிரி இருக்குல்ல. ஒரு சாதாரண அப்பாவி மனுஷன் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முட்டாள்தனமா அதுலேருந்து தப்பிக்க முயற்சி பண்றது, சூதுக்கவும் ஜில் ஜங் ஜக் மாதிரி ஒரு ஜாலியான படமா வந்திருக்க வேண்டிய கதை. ஆனா எங்க தப்பு நடந்துச்சு? எல்லா இடத்துலையும். சரி, படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா, சத்தியமா சொல்ற மக்களே, இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட்னு சொல்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். 1 மணி நேரம் யோசிச்சு பார்த்தேன். கடைசியில விமர்சனம்னு வந்துட்டா 2 பக்கமும் பேசணுமேங்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்றேன். 1, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண குடும்ப தலைவன் தான் சந்தேகத்தால ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ற ஒரு கதைக்கரு. நிச்சயம் ஒரு நல்ல டார்க் காமெடி படத்துக்கான அத்தனை சாத்தியக்கூறமும் இதுல இருக்கு. திருஷ்யம் மாதிரி ஒரு சீரியஸ் த்ரில்லராகவோ இல்ல சூதுகவு மாதிரி ஒரு பிளாக் காமெடியாவோ இதை எடுத்திருந்தா படம் வேற லெவல்ல வந்திருக்கும். அந்த ஐடியாவை யோசிச்ச அந்த புண்ணியவானுக்கு மட்டும் ஒரு சின்ன பாராட்டு. 2, அனூப் மேனன், தியான் ஸ்ரீனிவாசன், சித்திக் மாதிரி திறமையான அனுபவம் இல்ல நடிகர்கள் படத்துல இருக்காங்க. அவங்க வரும்போது சரி இப்பவாவது படம் நல்லா இருக்கும்னு ஒரு 5 செகண்ட் நம்பிக்கை வருது. ஆனா அடுத்த செகண்டே அவங்க பேசுற வசனங்களும் அவங்க நடிக்கிற காட்சிகளும் அந்த நம்பிக்கையை சல்லியா நொறுக்கிடுது. ஒரு நல்ல சமையல்காரன் கையில கெட்டுப்போன காய்கறியை கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவங்களோட நிலைமையும். அவங்க படத்துல இருந்தாங்கங்கிறத வேணா ஒரு பிளஸ்ஸா சொல்லிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு மேல தேடினா என் கண்ணு தான் வலிக்கும். இப்போ வாங்க படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸை ஒன்னொன்னா வச்சு ஒரு ஆழமான போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாம். 1, ஒரு படத்தோட விமர்சனத்துல நடிப்பு சுமார், நடிப்பு இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்னு சொல்ல கேட்டிருப்பீங்க. ஆனா ஒரு முன்னணி நடிகையோட நடிப்பை அந்த வருஷத்துல வந்த படங்கள்லயே மிக மோசமான நடிப்புன்னு விமர்சகர்கள் சொல்றாங்கன்னா அந்த படம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. படத்துல ஷீலு ஆப்ரஹாம் அவங்களோட நடிப்பு ரொம்பவே மோசமா இருந்ததா பலரும் குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரே மாதிரி முகபாவனை, வசனங்களை ஒப்புவிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஒரு படத்துல நடிப்பு சொதப்பினாலே பெரிய பாதிப்பு. இங்க பல பேரோட நடிப்பு ரொம்பவே நாடகத்தனமா இருக்கு. ஒரு சோகமான காட்சியில அவங்க நடிக்கும் போது நமக்கு சிரிப்பு வருது, ஒரு காமெடி காட்சியில அவங்க நடிக்கும் போது நமக்கு அழுக வருது. இந்த மாதிரி ஒரு தலைகீழ் அனுபவத்தை நீங்க எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. தியான் ஸ்ரீனிவாசன் மாதிரி ஒரு ஜாலியான நடிகரை கூட இந்த படத்துல ரொம்ப எரிச்சலூற்ற ஒரு கதாபாத்திரத்துல வீணடிச்சிருக்காங்க. 2, படத்தோட ஜானர் காமெடி, ஃபேமிலி, த்ரில்லர்னு 3 கொடுத்துருக்காங்க. ஆனா படத்துல காமெடி எங்க? ஒரு இடத்துல கூட நமக்கு சிரிப்பே வரல, ஒரு சின்ன புன்னகை கூட வரல. காமெடிங்கிற பேர்ல ரொம்ப மொக்கையான எரிச்சல் ஊற்ற 90ஸ்ல கூட எடுபடாத காட்சிகளை தான் வச்சிருக்காங்க. ஹீரோ பண்ற முட்டாள்தனத்தை படத்து நமக்கு சிரிப்பு வரணும், ஆனா நமக்கு வர்றது கோபம். த்ரில்லர் எங்க? ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான விறுவிறுப்போ பதட்டமோ அடுத்தது என்ன நடக்குமோங்கிற ஆர்வமோ துளி கூட இல்ல. ரொம்ப யூகிக்கக்கூடிய திருப்பங்களும்
நம்ப முடியாத காட்சிகளும் நம்ம பொறுமையை சோதிக்குது. கிளைமேக்ஸ்ல வர்ற ட்விஸ்ட்டை நீங்க படம் ஆரம்பிச்ச 10வது நிமிஷத்திலே கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபேமிலி எங்க? இதுல எங்க ஃபேமிலி டிராமா இருக்குன்னே தெரியல. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற சந்தேகத்தை ரொம்ப செயற்கையா காட்டியிருக்காங்க. அவங்களுக்காக நாம பரிதாபப்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு வர்றது சீக்கிரம் படத்தை முடிச்சு எங்களை வீட்டுக்கு அனுப்புங்கடாங்கிற எண்ணம் தான். மொத்தத்துல இது மூணும் கலந்த உள்ள அவியல் இல்ல, எதையும் சரியா சமைக்க தெரியாம குப்பையை கொட்டி வச்ச மாதிரி இருக்கு. 3. இதுதான் இந்த படத்தோட சோகத்தின் உச்சம். ஒரு விமர்சகர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார், இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது கோடிக்கணக்கில் நஷ்டப்பட்ட தயாரிப்பாளரை விட எனக்கு மாச சம்பளத்துக்கு வேலை செய்யற எடிட்டர் மேலதான் அதிக பரிதாபம் வரும்னு. யோசிச்சு பாருங்க, நாம காசு கொடுத்து ஒரு தடவை தியேட்டர்ல பார்க்கவே இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா அந்த எடிட்டர் ஜியான் ஸ்ரீகாந்த் இந்த மோசமான காட்சிகளை மறுபடி பார்த்து நூற்றுக்கணக்கான ஷாட்டுகளை ஒட்டி வெட்டி அதை எப்படியாவது கோர்வையாக்கி ஒரு படமா மாத்த எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒரு காட்சியில சரியா நடிக்காத நடிகரோட முகத்தை பார்க்கும்போது அந்த எடிட்டர் மனசுக்குள்ள எவ்வளோ திட்டியிருப்பாரு. இந்த படத்தோட எடிட்டருக்கு ஏன் சார்பா ஒரு பெரிய சல்யூட். ஒரு மோசமான படைப்பை சரி செய்ய அவர் பட்ட கஷ்டம் ஒவ்வொரு காட்சியிலையும் தெரியுது. 4. எவ்வளவு பெரிய நடிகர்கள் இருந்தாலும் கதை மற்றும் திரைக்கதை சரியில்லைன்னா படம் குப்புற விழுந்துரும். அதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த உதாரணம். இயக்குனர் மனோஜ் பனோடன் ஒரு நல்ல ஐடியாவை எப்படியெல்லாம் வீணடிக்க கூடாதுன்னு ஒரு பாடம் எடுத்திருக்காரு. ஒரு காட்சியிலிருந்து அடுத்த காட்சிக்கு தாவுவதில் ஒரு லாஜிக்கும் இல்லை. கதாபாத்திரங்களின் செயல்களுக்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லை. எல்லாம் ஏதோ நடக்கணும்னு நடக்குது. சோ இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு ஒரே வார்த்தையில அழுத்தம் திருத்தமா சொல்றேன், வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு உங்க நேரத்தையும் பணத்தையும் மன அமைதியும் காப்பாத்திக்கோங்க. ஒரு நல்ல த்ரில்லர் எதிர்பார்க்கறீங்களா? ஏமாந்து போவீங்க. காமெடி படம்னு நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா சிரிப்பு வராது. அதுக்கு பதிலா உங்களுக்கு தலைவலி தான் மிஞ்சும். ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி படம் வேணுமா? இது அதுக்கான படமே இல்ல. அப்ப யாருதான் இந்த படத்தை பார்க்கறது? ஒருவேளை ஒரு படம் எப்படி இருக்கவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புற சினிமா மாணவர்களோ, இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா படத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வேற வழியே இல்லாம எதையாவது பார்க்கணும்னு நினைக்கிறவங்களோ வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம். மொத்தத்துல ரவீந்திரா நீ எவிடே ஒரு நல்ல ஐடியாவை வைத்துக்கொண்டு மிக மோசமான எழுத்து, நடிப்பு மற்றும் இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சினிமேட்டிக் கிரைம். இதை ஒரு படமாவே கருத முடியாது. இது ஒரு தண்டனை. நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 0.5 ஸ்டார். அந்த அரை ஸ்டார் கூட இந்த படத்துக்காக பரிதாபமாக உழைத்த அந்த எடிட்டரோட கஷ்டத்துக்காகவும் இந்த விமர்சனத்தை உருவாக்குறதுக்கு நான் பட்ட வேதனைக்காகவும் தான். ஓகே மக்களே, நீங்க ஒருவேளை இந்த தண்டனையை அனுபவிச்சிருந்தா உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க பார்த்து ரொம்பவே கடுப்பான படம் எதுன்னு சொல்லுங்க, அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க. மறக்காம நம்ம சினிஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல படத்தோட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் அடுத்த தடவையாவது ஒரு நல்ல படமா அமையணும்னு வேண்டிக்கோங்க. நன்றி மக்களே.